என் தங்கப்பிள்ளையே, எதை பற்றியும் யோசிக்காமல் என் நெற்றி பொட்டை மட்டும் தொட்டு உள்ளே வந்திருக்கின்றாய். உன்னிடத்தில் ஒரு ரகசியத்தை சொல்வதற்காக உன் அம்மா இன்று வந்திருக்கின்றேன். ஒரு உயிரான உறவு ஒன்று உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதனை பற்றிய ரகசியம்தான் இன்று இந்த வராகியிடம் இருந்து நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய். என் குழந்தையே, உயிரான உறவு என்ற உடனேயே என் பிள்ளைக்கு மனதிற்குள் சந்தோஷம் வந்துவிட்டதல்லவா? அம்மா, உண்மை என்னவென்று மட்டும் எனக்கு சொல்லிவிடு. இவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்று தெரியாமல் தான் நானும் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன். அவர்களின் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எனக்கு தெரிந்தால் போதும். உண்மையில் அவர்களுக்கு நான் உயிரான உறவுதானா, இல்லை என் மீது அன்பு காட்டுவது போல இவர்கள் நடிக்கின்றார்களா, வேறு ஏதேனும் விஷயங்கள் இவர்கள் மனதிற்குள் ஒளிந்து கிடக்கின்றதா? எதுவாக இருந்தாலும் எனக்கு வெளிப்படையாக சொல்லிவிடுதாயே. இதையும் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தில்தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று என் பிள்ளை நீ என்னிடத்தில் ஒரு நாள் கேட்டாயல்லவா? அது உனக்கு ஞாபகம் இருக்கின்றதா? உன் உயிரான உறவின் மனதை புரிந்து கொள்ள முடியாமல் நீ தவித்து நின்றாயல்லவா? அதற்கான பதிலைத்தான் இன்று உன் வராகி அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்ன? உன் உயிரான உறவு எதனால் உன்னிடத்தில் இப்படி நடந்து கொள்கின்றார்கள்? எதனால் அவர்கள் மனதில் ஏதோ ஒன்று இருப்பது போல உனக்கு தோன்றுகிறது என்பதற்கான அத்தனை பதிலையும் இன்று உன் தாயானவள் உனக்கு தந்து விடுகின்றேன். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருந்த ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இந்த வராகியினுடைய அன்பும் கலந்திருக்கின்றது என்பதனை முதலில் புரிந்து கொண்டு அதன் பிறகு இந்த வாக்கினை நீ கேட்க தொடங்கு. உயிரான உறவு என்று அந்த உறவின் மீது நீ கொண்டிருக்கின்ற அன்பை இந்த அம்மா புரிந்து கொள்ளாமல் இல்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக இவர்களின் மீது நீ காட்டுகின்ற உன்னுடைய அக்கறை யாராலும் காட்டிவிட முடியாது. யாரும் இந்த வாழ்க்கையில் இது போன்று நடந்து கொள்ள முடியாது. எப்பொழுது எல்லாம் உன் மனதிற்குள் கஷ்டங்கள் அதிகமாக வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்த உறவு மட்டும்தான் உனக்கு மிக பெரிய உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். யாருமே இல்லை நமக்கு இனி ஆதரவுக்கு என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில்தான் உன் வாழ்க்கையில் இந்த உறவு நுழைந்தது என்பது நன்றாக எனக்கு தெரியும். என் பிள்ளையே, இந்த உறவு உன் வாழ்க்கையில் நுழைந்து விட்ட பிறகு நீ இந்த வாழ்க்கையில் சந்தித்த சந்தோஷங்கள் ஏராளம். ஆரம்ப கட்டத்தில் அனுபவித்த சந்தோஷத்தை வெளியில் வாயினால் சொல்லிவிட முடியாது. அந்த அளவிற்கு சந்தோஷத்தை நீ அனுபவித்தாய். உன்னுடைய இந்த சந்தோஷங்கள் நீண்ட நாட்கள் நிலைத்திருக்கவில்லை. நாட்கள் செல்ல செல்ல பிரச்சனைகள் உருவாக தொடங்கியது. ஆரம்பத்தில் இருந்த அந்யோன்யம் நாட்கள் செல்ல செல்ல இல்லாமல் போய்விட்டது. எதனால் இப்படி நடக்கின்றது? எல்லோருமே இப்படித்தானா? தன் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கின்றவர்களிடம் இப்படித்தான் நடந்து கொள்வார்களா என்பது போன்ற ஒரு எண்ணம் உனக்குள் உருவாக தொடங்கிவிட்டது. மீண்டும் மீண்டும் நாம் அன்பென்று நம்பி ஏமாந்துதான் போய்கொண்டிருக்கின்றோமா? அப்படியானால் யாரிடத்திலிருந்துதான் நமக்கான உண்மையான அன்பு கிடைக்கும் என்று என் பிள்ளை நீ ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய். உனக்கு வாழ்க்கையில் இந்த அன்பிற்கான அர்த்தம் என்னவென்றே தெரிந்து விடாதபடிக்கு இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை கஷ்டங்களை முன்பு கொடுத்திருந்தது. அத்தனை கஷ்டங்களையும் தீர்க்கும் விதமாக இவர்களின் அன்பு ஒட்டுமொத்தமாக மீண்டும் அந்த சந்தோஷத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருந்தது. இந்த சந்தோஷத்தை கூட முழுமையாக அனுபவிக்க முடியாமல் மேலும் மேலும் என்னை சோதனைகள் வாட்டுகிறதே என்று என் பிள்ளை மனமுடைந்து நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த தாயானவள் தருகின்ற இந்த வாக்கிலிருந்து எதனால் இப்படி நடந்தது,
எதனால் ஆரம்பத்தில் அன்பாக இருந்த விஷயங்கள் நாட்கள் செல்லச் செல்ல அந்த அன்பு குறைந்து போனது என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த வாழ்க்கை அவ்வளவு எளிதாகவெல்லாம் எல்லோருக்கும் சந்தோஷத்தை கைகளில் தூக்கி கொடுத்து விடாது. எல்லாவற்றிற்கு பின்னாலும் ஏதோ ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும். என் பிள்ளையே, அந்த உயிரான உறவு ஒன்று ஆரம்பத்தில் பழகும் பொழுது எல்லாமே புதுமையாக இருந்தது. அதனால் அவர்களுக்கும் அன்பு கிடைக்க வேண்டும் என்கின்ற ஏக்கத்தில் வேறு எந்த ஒரு விஷயத்தை பற்றியுமே சிந்திக்காமல் அன்பை உனக்கு அள்ளி கொடுத்தார்கள். அதற்காக அவர்களை தவறாக நினைத்து விடாதே. எதனால் இந்த விஷயம் நடக்கின்றது, அவர்களின் மனதிற்குள் இருக்கின்ற ரகசியம் என்னவென்று அம்மா சொல்லும் வரை சற்று பொறுமையாக கேள். அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுத்துவிட்டு என் வாக்கினை கேட்காமல் சென்று விடாதே. என் பிள்ளையே, அவர்கள் ஆரம்பத்தில் இருந்த விளையாட்டுத்தனம் நாட்கள் செல்லச் செல்ல வாழ்க்கையினுடைய முக்கியத்துவம் என்னவென்பதை அவர்களுக்கு புரிய வைத்தது. அப்படியானால் நம்மை நம்பி இருப்பவர்களை நாம் காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை. இது இப்படியே விளையாட்டுத்தனமாகவெல்லாம் இருந்துவிட முடியாது. ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த வாழ்க்கையில் நாமும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற நிலை நிச்சயமாக வரும். அப்படியானால் நாம் சற்று முக்கியத்துவத்தை கொடுத்து நாமும் எல்லா விஷயத்திலும் அதிக கவனத்தோடு இருந்தால் மட்டும்தான் மற்றவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட முடியும் என்கின்ற எண்ணம் அவர்களுக்குள் வரத் தொடங்கிவிட்டது. இதுதானே நிதர்சனமான உண்மை. எப்பொழுதும் உன்னோடு சந்தோஷமாக பேசிக் கொண்டிருப்பதும் சந்தோஷமாக வெளியில் செல்வதும் திரிவதும் மட்டும் வாழ்க்கை கிடையாது. அதற்குள்ளே இருக்கின்ற ஆழமான வாழ்க்கையை அவர்கள் பார்க்க தொடங்கிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை. இன்னமும் உனக்கு அழுத்தமாக சொல்ல வேண்டும் என்றால், நீ சந்தோஷமாக இருப்பதற்காக இப்பொழுது அவர்களின் வாழ்க்கையில் பல தியாகங்களை அவர்கள் செய்ய தொடங்கிவிட்டார்கள். அதனால் மட்டும்தான் அவர்களிடத்தில் சில மாற்றங்கள் தென்படுகின்றதே தவிர மற்றபடி உன் உயிரான உறவு என்றுமே உனக்கு மட்டுமே சொந்தமான உயிராகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, வாழ்க்கையில் உயிரான உறவு என்றால் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு பிரிய மாட்டார்கள். வேறு யாரையும் தேடி செல்ல மாட்டார்கள். உன்னை விட இன்னொன்று உயர்ந்தது என்று தன் வாயினால் ஒருபொழுதும் சொல்லிவிட மாட்டார்கள். இதுபோன்று இருப்பவர்கள் மட்டும்தான் உயிரான உறவுகள். வேறு யாரேனும் உன்னை விட்டு பிரிந்து சென்றார்கள் என்றால் அவர்களை நீ உயிரான உறவு என்று நினைத்து விடாதே. அம்மா சொல்கின்ற வாக்கினை கேட்பதற்கு முன்பாக அதில் இருக்கின்ற உண்மையை எப்பொழுதுமே நீ புரிந்து கொள்ள வேண்டும். உயிரான உறவு என்று தாய் சொல்லும் பொழுது அதற்கு உண்மையாகவே அவர்களுக்கு அந்த தகுதி இருக்கின்றதா என்று நீ சற்று சிந்தித்து விட வேண்டும். என் பிள்ளையே, வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு நிச்சயமாக காரணம் இருப்பதை புரிந்து கொள்ள தெரிந்த உனக்கு இனிமேலும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற காரணங்களை சரியாக புரிந்து கொள். உன் மீது உயிரை வைத்த ஒருவர் நிச்சயமாக வேறு எந்த காரணத்திற்காகவும் உன்னை பிரிந்து செல்லவோ உன்னை விட்டு விலகி நிற்கவோ சிறு அடி தொலைவு தள்ளி நிற்கவோ வாய்ப்பு கிடையாது. அப்படி அவர்கள் தள்ளி நிற்கிறார்கள் என்றால் அதன் பின்னால் ஒரு ஆழமான காரணம் இருக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். நிச்சயமாக இந்த வாழ்க்கையை வென்று காட்டி விடுவாய். நீ இதையெல்லாம் புரிந்து கொள்கின்ற மனப்பக்குவத்தோடு இருந்து அவர்களுக்கான ஒத்துழைப்பினை நீ சரியாக கொடுக்க தொடங்கினால் நிச்சயமாக அவர்களின் அன்பும் உனக்கு முழுமையாக கிடைத்துவிடும். அவர்கள் உன்னோடு சேர்ந்து அதை செய்ய தொடங்கி விடுவார்கள். வாழ்க்கையில்
நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மையான நிலையை கண்டறியும் வரை யார் மீதும் சந்தேகப்படக்கூடாது. அதே நேரத்தில் அடுத்தவர்களின் பேச்சினை மட்டும் எக்காரணம் கொண்டும் நம்பிவிடக்கூடாது. உன்னுடைய உறவு நல்லபடியாக இருக்கும் பட்சத்தில் அவர்களின் மீது நம்பிக்கை உனக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். சந்தேகம் இருந்தால் அதை அவர்களிடம்தான் பேசி தீர்க்க வேண்டுமே தவிர வேறு யாரையும் உடன் சேர்த்து கொண்டு உன் வாழ்க்கையை நீயே அழித்து விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.